பெண்கள் எப்படி ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அவங்களுடைய சரீரம் வெளியில தெரியாத மாதிரி இருக்கிறது ரொம்ப நல்லது, அவங்களுக்கு பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி அந்த வீடியோல நம்ம பார்த்திருப்போம். ஆனா அந்த வீடியோல வந்த 80% ஆஃப் கமெண்ட், ஏன் பெண்களை மட்டும் இப்படி சொல்றீங்க, ஆண்களுடைய பார்வை தான் சரியா இருக்கணும், அவங்க சரியா இருந்தா ஏன் இப்படிப்பட்ட ஆபத்துகள்லாம் நடக்க போகுது, சின்ன பிள்ளைங்களுக்கோ வயசானவங்களுக்கோ எவ்வளவோ ஆபத்து நடக்குது, இதெல்லாம் அவங்களுடைய ட்ரெஸ்னால நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருந்தாங்க. அது படிக்கும்போது ஆமால அவங்க சொல்றது கரெக்ட் தானே அப்படின்னு தோணுது. என்னதான் இது சரியா இருந்தாலும் இன்னொரு சைடு இந்த கேள்விகளை குறித்து யோசிக்கும் போது எனக்கு ஒரு உதாரணம் தோணுச்சு. நான் கூரை இல்லாத வீட்டுலதான் இருப்பேன், ஆனா திருட என்னுடைய பொருட்களை திருடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். திருடனுடைய வேலையே திருடுறதுதான், அவன் திருடதான் செய்வான். அவன் திருடுவாங்கிறது தெரிஞ்சும் கூரை இல்லாத வீட்டுல நம்ம இருந்துட்டு அவன் திருடக்கூடாதுன்னு நினைக்கிறது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்மள சுத்தி இப்படிலாம் ஆபத்து வருது நமக்கு தெரியுது, ஆனாலும் என்னோட சைட்ல இருந்து நான் எதுவும் செய்ய மாட்டேன். தப்பு பண்றவங்க பண்ணாம இருக்கட்டும் அப்படின்னு எதிர்பார்க்கறதுக்கு சமம். இது சரியான கேள்வியா, இது ஞானமா இருக்குமான்னு சொல்லி யோசித்து பாருங்க. வேதத்துல ஒரு வசனம் இருக்குது, இடரல்கள் வராமல் இருப்பது கூடாத காரியம், ஆனாலும் இடறுவதற்கு எவன் காரணமா இருக்கிறானோ அவனுக்கு ஐயோ அப்படின்னு சொல்லி. அதுக்காக இது இயல்புனா தப்பு செய்யறவங்க சரின்னு நான் சொல்லல. நம்மளோட சைட்ல இருந்து நம்ம என்ன செய்ய போறோம், உங்களோட சைட்ல இருந்து நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படிங்கறத நம்ம யோசிக்கணும்.